Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. Yesterday market struggled to break the previous higher high அப்படின்னு சொல்லலாம். பிரேக் பண்ண முடியல. அதற்கான காரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டே சார்ட்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருந்தாலும், அப் ட்ரெண்ட்ல பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹைய போயிட்டு பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது 23,000 அல்லது 23,300 போயிட்டு பிரேக் பண்ணணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தாலுமே, மார்க்கெட்ல ஒரு அதற்கான கன்ஃபர்மேஷனும் குடுத்துட்டாங்க அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இதற்கான மூவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன குடுத்துட்டு, பட் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்லோவா தான் அது அந்த ரேஞ்சுக்கு போகும். பிகாஸ் நம்ம பார்க்குறது டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு 25 டேஸ் ஆகும் இந்த ப்ரைஸ போயிட்டு ரீச் பண்றதுக்கு. அதனால, இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது குடுத்துட்டு தான் மேல போவாங்க. அண்ட் அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு 22,000 லெவல் கிட்ட வரலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. சில நேரங்கள்ல இதற்கு மேல அப்படியே மூவ் ஆறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இத பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது குடுத்த பிறகு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணது மார்க்கெட் கீழ வரணும் அப்படின்றத எஸ்டர்டே நான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸ் பிஎம்ஐ அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 2மே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுனால, எஸ்டர்டே குடுத்த டேட்டா 10:30 குடுத்துருந்தாங்க. அதனால மார்க்கெட் கீழ விழாம பையர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணது நம்ம பார்க்க முடியறது. பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் அதிகமானது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சர்வீஸுக்கு பாசிட்டிவா இருக்கு. அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு தேர் இஸ் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும். பெருசா எதுவும் சேஞ்சஸ் இல்ல. அண்ட் இது ஒரு முக்கியமான காரணம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க 23,000ல மட்டுமே இருந்துட்டு இருக்காங்க. பிசிஆர் ரேஷியோல எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியறது. அண்ட் இது மார்க்கெட் மேல போகாம புரொடெக்ட் ஆனத நம்ம பார்க்க முடியறது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது சைட்வேஸ்க்கான மூவ் தான் இந்த நிஃப்டிய பொறுத்தவரை. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ பொறுத்தவரை. சிமிலர்லி நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, கால் ரைட்டர்ஸ் ஹெவியா இருக்காங்க. அது பர்ட்டிகுலரா எஸ்டர்டே ரொம்பவே அதிகமாச்சு. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச் அதாவது 48,000 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுற பட்சத்தில, அடுத்த லெவலா இருக்கக்கூடிய 48,500 போயிட்டு ரீச் பண்ணணும். பட் இதில நெறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. ஸோ அப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட மேல விடமாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதலா இருக்கு. அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ்ல போறது நல்லது. இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல பொறுத்தவரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே கரெக்ட்டான பை ஜோன்ல தான் இருக்கு. டிமாண்ட் ஜோன்ஸ்ல தான் இருக்கு. பட் நான் பை பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல என்னோட என்ட்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க போறதில்ல. பட் நான் நிஃப்டிய பேஸா வச்சுட்டு ஸ்டாக்ஸ மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்கா மூவ் பண்றது நல்லது. இப்போ நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவா இருக்கிற பட்சத்தில வி கேன் கோ ஃபார் அ பை. அண்ட் நிஃப்டி அதாவது நெகட்டிவ் சைட்ல அல்லது டவுன் ஆகுற போது நம்ம ஷார்ட்ஸ் போறது நல்லது. அல்லது ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட். வேர்ல்டு மார்க்கெட் அகைன் சப்போர்ட்டிவா தான் இருக்க போறது. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைக்கான டைரக்ஷன் தான் அந்த வேர்ல்டு மார்க்கெட்ல நம்ம பார்க்க முடியறது. எஃப்ஐடிஐ டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ். அண்ட் யுஎஸ் மார்க்கெட்ல வந்துட்டு இன்னைக்கு முடியும்போது அரவுண்ட் 1% அல்லது 1.2% கிட்ட பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்காங்க. அண்ட் அதோட கன்டினியூவேஷன்ஸ் இருந்தாலுமே, ஒரு கேப் அப் மார்க்கெட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலுமே, மார்க்கெட் ரொம்ப நேரமா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால, அங்கிருந்து ஒரு செல்லிங் பிரஷர் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கலாம் ஆஃப்டர்நூன் செஷன்ஸ்ல. ஸோ மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நிஃப்டியோட ஹையர் ஹை பாயிண்ட்டா இருக்கக்கூடிய 22,444 இத பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆன பிறகு, நம்ம ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனா நம்ம நிஃப்டிய ஃபீல் பண்ணலாம். அகைன் நம்ம மல்டிபிள் என்ட்ரீஸ் போறது நிஃப்டில பாசிபிள். ஸோ பொசிஷனலி நிஃப்டி பை வித் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் 21,700 21,750 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸா வச்சுட்டு 23,100 வர போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். வித் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட டார்கெட்டா இருக்கக்கூடிய 50,000லேருந்து 51,000 லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வி நீட் ஸ்டாப் லாஸ் 46,600 அப்படிங்கிற லெவல வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வைக்கணும். இது வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 1 மந்த் பீரியட்ல நம்ம பண்ண வேண்டியது. இன்ட்ராடேக்கு நோ ரெக்கமெண்டேஷன்ஸ், நோ வியூ ஃபார் த மார்க்கெட். அண்ட் எஸ்டர்டே கிராம்ப்டன் கிரீவ்ஸ் குடுத்திருந்தோம். மார்க்கெட் கீழ வந்துட்டு பை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலன்ட்லி
வந்து பார்த்தீங்கன்னா, பை நடந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கிறத பார்க்க முடியும். கன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு ட்ரஸ்ட் பண்றேன். வித்தவுட் கன்ஃபர்மேஷன் மேல போயிடுச்சு அப்படிங்கிறதுனால, அதையே நம்ம கன்டின்யூ பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷன் இல்லாம நான் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இது. ஸோ, அப்ப நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். பிரைஸ் அகைன் வந்துட்டு பார்த்தோம்னா, நம்மளோட பிரைஸா இருக்கக்கூடிய அரவுண்ட் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 306 இந்த ரேஞ்சில வந்துட்டு பை நடக்கும். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு டார்கெட்டா இருக்கக்கூடிய அ 315 போயிட்டு ரீச் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ்ல டார்கெட் அப்படிங்கிறது எடுக்க போறீங்க. அண்ட் இது கிராம்ப்டன் கிரீவ்ஸ் பொறுத்தவரைக்கும் 10 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எஃப் இதில வந்துட்டு பை அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோனா இருக்கக்கூடிய 2613 அப்படிங்கிற ரேஞ்சில கிடைக்கிறது. பட் டார்கெட் அப்படிங்கிறது 2654 வரை போகணும் இன்ட்ராடே பொறுத்தவரை. வித் அ பிரேக் அவுட் 2629க்கு மேல சஸ்டெயின் ஆகுற பட்சத்தில ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பையா இருக்கும். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கீழ வர வேண்டியது இருக்கு. அது வராம பை எடுக்கக்கூடாது. அண்ட் வந்த பிறகு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். டாடா மோட்டார்ஸ் சரியான டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. டார்கெட் 1001 அது 1001 ஆர் 1002 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு நிக்கணும். அண்ட் கரண்ட் ரேட் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோனா இருந்தாலும் பை அபோவ் 988.20 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுற பட்சத்தில பையரா இருக்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அகைன் தெர் இஸ் அ பை என்ட்ரி பேஸ்ட் ஆன் த 7 மினிட் ஆர் 10 மினிட் டைம் ஃப்ரேம்ல. அண்ட் இதோட டார்கெட் அப்படிங்கிறது 2283 வர போகணும். இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் 2263 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு இருக்காங்க. இதோட கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பை அபோவ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 2269 இதுக்கு மேலே பை அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் அதற்கு மேலே பை எடுத்துட்டு டார்கெட் அப்படிங்கிறது 2283 வரை பண்ணலாம். HAL அண்ட் என்னோட ஃபேவரட் ஸ்டாக்கும் கீழே. அண்ட் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கக்கூடிய 3868 போயிட்டு ரீச் பண்ணணும். அண்ட் நம்ம வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் எனிவே பை அபோவ் 3814க்கு மேலே மட்டுமே 15க்கு மேலே மட்டுமே நம்ம பை எடுக்கிறது சேஃப் பெட்டாக இருக்கும். அண்ட் டிவிஎஸ் மோட்டார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துட்டு வராங்க. அண்ட் இதோட டார்கெட் கரண்ட் ரேட் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்து சின்னதாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதோட டார்கெட் அப்படிங்கிறது 1988 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் ஷுட் பி பிரேக் அண்ட் சஸ்டைன் அபோவ் 1958க்கு மேலே இருக்கணும். பட் இப்போ சின்னதாக முடிஞ்சிருக்காங்க. பட் இது இன்னும் சஸ்டைன் ஆகிறதுக்கு மேபி இன்னும் ஒரு 2-3 மினிட் அல்லது 5 மினிட் நடக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம பையராக இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு பை இல்லை. ஓப்பனிங்கில் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில் இருக்குது. இது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் மஸ்ட். எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுங்கள். அது இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அண்ட் நியூ செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் மண்டேலேருந்து 11:30 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஈவினிங் 2 PM ஸ்டார்ட் ஆகுது. இணைய விரும்புகிறவங்க மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் சப்போர்ட் ஃபார் த ட்ரேட் எம்பரர். அண்ட் அவங்களுக்கும் கூட அவங்களும் ஒரு செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டாக அவங்களுக்கும் அமையும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.